12 ராசிகள் நம்ம எல்லாருக்கும் தெரியும். மாந்தின்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன? யார் அது? அத பத்தி மாந்தியை பற்றி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. எங்களுக்கு இந்த இடத்துல மாந்தி இருக்குது, அது என்ன செய்யும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஜாதகத்தில் நம்ம நவ கிரகங்கள் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் சனி பகவானுடைய புத்திரன் அப்படிங்கிறது மாந்தி. இன்னொன்று அதற்கு பேர் குளிகன் அப்படிங்கிற பேர் இருக்கும். இப்போ இந்த பகலில் பிறந்ததுன்னா மாந்தி அப்படிங்கிறதும், ராத்திரி பிறந்தாங்கன்னா குளிகன்னு எழுதிடுவாங்க. நீங்கள் முன்னாடி உள்ள ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஜாதகம் எழுதின ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா சில ஜாதகங்களில் மாந்தின்னு போட்டிருப்பாங்க, சில ஜாதகங்களில் குளிகன் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒன்று போல மாந்தி அப்படிங்கிறது மட்டும்தான், பகல்ல ஆனாலும் சரி ராத்திரி ஆனாலும் சரி. கேலண்டர்ல கூட குளிகன் மட்டும்தான் மென்ஷன் பண்றாங்க சில இடங்கள்ல. ஆமா, மாந்தி மாந்தி mention குறிப்பிட பண்றது மாட்டாங்க. இல்ல. ஆனால் ராசி கட்டங்கள்ல பார்க்கும்போது மாந்தி மா அப்படிங்கிறது மட்டும்தான். சனி பகவானுடைய புத்திரன் அப்படிங்கிறது மாந்தி அப்படிங்கிறது மட்டும்தான். இந்த மாந்தி ஜாதகத்துல 12 ராசி கட்டங்கள்ல அவருக்கு ரொம்ப பிரியமான ஒரு இடம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாதகத்துல 10ஆம் பாவகமும் 12ஆம் பாவகம். கால புருஷனுக்கு இந்த மகரமும் கும்பமும் சனி பகவானுடைய வீடுகள். இந்த வீடுகளில் மாந்தி இருந்தா சிறப்பு அப்படிங்கிறது இங்க சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிகள்ல மாந்தி இருக்கிறது, கன்னி ராசியில மாந்தி இருக்கிறது. அதாவது நம்மளுடைய ஜாதகத்துல 6ஆம் பாவகத்துல 8ஆம் பாவகத்துல மாந்தி இருப்பது நல்லது. அவர் எதுவும் பண்ண மாட்டாரு, பெரும் கெடுபலன்கள் அப்படிங்கிறது செய்ய மாட்டார் அப்படிங்கிறது உண்மை. இல்லைன்னா என்ன ஆகும்? இல்லைன்னா நல்லது. இந்த இடங்கள்ல இல்லை அப்படின்னா இந்த 10 11 இருந்தால் சிறப்பு. நம்மளை எப்படியாட்டி உழைத்து முன்னேறக்கூடிய ஒரு ஜாதகம்னா, உங்களுடைய ஜாதகத்தில் தற்போது ஏஎல்பி லக்னத்திற்கு 10ஆம் இடத்திலோ 11ஆம் இடத்திலோ மாந்தி பகவான் அமர்ந்திருந்தால் எப்படியாட்டி முன்னேறி வந்துடுவேன். இப்போ ஜாதகர்கள் ஜோசியர்கள் முன்னேறி போடா அப்படிம்பாங்கல்ல, அந்த ஒரு தன்மை இந்த மாந்திக்கு இருக்குமானா இருக்கும்.